தோசை சுடலான்னு தோசை மாவை எடுத்ததுமே ஆப்பம் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சா? ஆப்பம் மாவு இல்லைங்கிற ஃபீல் ஆகுதா? கவலை விடுங்க. தோசை மாவையே ஆப்பமாவா மாத்தி எப்படி அருமையான சுவையில ஆப்பம் சுடலான்னு பார்க்கலாமா? ஒரு கப்பு சாதம் இருந்தா எடுத்துக்கங்க. அதை மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி இந்த மாவோட சேர்த்துக்கங்க. மாவுல ஆல்ரெடி நீங்க உப்பு போட்டிருப்பீங்க, சாதத்துலயும் உப்பு போட்டிருப்பீங்க, அதனால உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. மதியம் ஆகின சாதம் எனக்கு மீதம் இல்லை, நான் என்ன செய்ய கேக்குறீங்களா? கவலை விடுங்க. ஒரு கப்பு வெள்ளம் அவ்வளவு தான் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஊற வச்சு அதை மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி இந்த மாவோட கலந்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் எடுக்க தேங்காய் துருவி வச்சிருப்பீங்க இல்லையா, அதுல இருந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூவை எடுத்து இந்த மாவோட கலந்து வச்சுக்கோங்க. மீதி தேங்காவை எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாவு இப்ப தோசை மாவு பதத்துல இல்லாம கொஞ்சம் தண்ணியா இருந்தா நல்லா இருக்குங்க. இப்ப இதை ஆப்பச்சட்டியில ஊத்தி ஒரு சுத்தி விட்டு லைட்டா எண்ணெயை தூவி விட்டு அதை மூடி வச்சு எடுத்தீங்கன்னா நடுவுல மொத்தமாவும் சுத்திலும் முறுமுறுன்னு வெந்து அருமையான ஆப்பம் ரெடி ஆயிருங்க. இந்த ஆப்பத்தை தேங்காய் பாலை ஊத்தி ஜீனி அல்லது நாட்டு சர்க்கரை எதையாவது சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா எத்தனை சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன்.